வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாக்லட்சுமி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். பழனிசாமி போட்டோஸ் ஸ்டேட்டஸ்ல இருக்கிறத பாக்குறாங்க இனியா. பாக்கியாட்டையும் அந்த போட்டோஸை காமிக்கிறாங்க. இந்த ஷர்ட் கலரை பாருமா, எல்லோ கலர்ல எல்லாம் போட்டு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. நான் வேணா அங்கிளுக்கு மெசேஜ் பண்ணட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க இனியா. நல்லாவே இல்ல, பூமர் அங்கிள் மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு மெசேஜ் பண்ணட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது இனியா அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. நம்ம என்ன விஷயம் பண்ணனாலும் சார் பாராட்ட தானே செய்யறாரு அப்படின்னு சொல்றாங்க. நல்லா இருக்குன்னு நீ மெசேஜ் பண்ணிரு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு பொய் சொல்லலாம் தெரியாதுமா, நீ வேணா ரிப்ளை பண்ணுமா அப்படின்னு சொல்றாங்க இனியா. பழனிசாமிக்கு பாக்கியா இப்போ வாய்ஸ் நோட் அனுப்புறாங்க. போட்டோஸ்லாம் பார்த்தேன் சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு, சட்டையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு மெசேஜ் பண்றாங்க. அந்த வாய்ஸ் மெசேஜை கேட்ட பழனிசாமி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பாறை மாதிரி இருந்த என்னோட மனசை இந்த மாதிரி பூ மாதிரி ஆக்கிட்டீங்களே பாக்கியா மேடம் அப்படின்னு நினைக்கிறாரு. இனிமே என்ன மேடம், பாக்கியலட்சுமி அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. பாக்கியா அனுப்பின அந்த வாய்ஸ் மெசேஜை மறுபடியும் கேட்டுட்டே இருக்கிறாரு. இதுக்கிடையில ராதிகா கோபிட்ட குழந்தை விஷயத்துல என்ன முடிவு பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதான் உங்க அம்மா குழந்தைய பெத்துக்க சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்றாரு கோபி. நம்ம கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாமோ அப்படின்னு கேக்குறாரு கோபி. நடந்து முடிஞ்சதை பத்தி யோசிக்காதீங்க, இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் யோசிங்க அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. நான் வேணா ஒண்ணு சொல்லட்டுமா, இந்த குழந்தைய நம்ம அபார்ஷன் பண்ணிடலாமா அப்படின்னு கோபி கேட்ட உடனே கோபம் வந்துருது ராதிகாவுக்கு. சாரி ராதிகா, நான் தெரியாம கேட்டுட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறாரு கோபி. பாக்கியா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கன்சீவா இருந்தாங்கல்ல, அது கேட்ட உடனே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க ராதிகா. எனக்கு பாக்கியாவை தான் பிடிக்காது, ஆனா குழந்தை விஷயம் கேட்ட உடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு கோபி. அப்போ பாக்கியா கன்சீவானா சந்தோஷப்படுவீங்க, நான் கன்சீவானா அபார்ஷன் பண்ண சொல்வீங்களா அப்படின்னு மறுபடியும் கோபப்படுறாங்க ராதிகா. நான் இனிமே இதை பத்தியே பேச மாட்டேன் ராதிகா, நம்ம இந்த குழந்தைய பெத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு கோபி. இதுக்கிடையில இதையே திங்க் பண்ணிட்டு இருந்தனால கோபிக்கு குழந்தை பிறந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வர மாதிரி எல்லாம் கனவுலாம் வருது. கோபி குழந்தைய காமிச்சு செலியன் அவரோட குழந்தைக்கு சித்தப்பாவை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஏன் குழந்தை சித்தப்பாவா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு கோபி. எழில் சித்தப்பானா எழிலோட தம்பி சித்தப்பா தானே அப்படின்னு சொல்றாரு கோபியோட அப்பா. அந்த காலத்துலதான் அம்மாவும் மாசமா இருப்பா, அம்மாவோட பொண்ணு மாசமா இருப்பா, ஒரே நேரத்துல குழந்தை பெத்துப்பாங்க. அந்த காலத்துல மட்டும் இல்ல, இந்த காலத்துல என்னால முடியும்னு சாதிச்சு காமிச்சிட்டல அப்படின்னு கிண்டலா பேசுறாரு. அந்த குழந்தை கோபியோட முகத்திலேயே உச்சா போற மாதிரி எல்லாம் கனவு காண்றாரு கோபி. திடீர்னு எந்திரிச்சு உட்காந்துட்டாரு. இதெல்லாம் கனவா, கனவே இப்படி பயங்கரமா இருந்துச்சுன்னா நிஜத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா அவருக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. மறுநாள் காலையில கோபி நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. ராதிகா கோபியை எழுப்புறாங்க. என்ன இவ்வளவு நேரம் ஆகி தூங்கிட்டு இருக்கிறீங்க, ஏன் உங்க கண்ணெல்லாம் செவந்திருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. குழந்தை விஷயத்த நினைச்சு நைட் ஃபுல்லா தூக்கமே வரல ராதிகா அப்படின்னு சொல்றாரு கோபி. இந்த விஷயத்த பத்தி வீட்டுல சீக்கிரமா சொல்லுங்க கோபி அப்படின்னு ராதிகா சொன்னதே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்கிடையில ஜெனி, நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றேன்ட்டு, எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இந்த வெண்டைக்காய் வேணா கட் பண்ணுமா அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. இந்த வெண்டைக்காவை எந்த சைஸ்ல கட் பண்றது, ஒரு 3 சென்டிமீட்டர் கட் பண்ணட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க ஜெனி. சரிம்மா கட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. இதை எப்படி கட் பண்ணிட்டு வாஷ் பண்ணணுமா இல்ல வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணணுமா அப்படின்னு ஜெனி கேக்குறாங்க. கட் பண்ணிட்டு வாஷ் பண்ணா ரொம்ப கொலன்னு ஆயிரும் அப்படின்னு அமிர்தா சொல்றாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்கிறாங்க ஜெனி. அமிர்தா சொல்றாங்க, நான் ஸ்கூல் படிக்கும் போதே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன், அதனால இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. வெண்டைக்காவை தோல் எடுத்துட்டு கட் பண்ணணுமா ஆண்டி அப்படின்னு ஜெனி கேக்குறாங்க. வெண்டைக்கால எப்படி ஜெனி தோல் எடுக்க முடியும் அப்படின்னு பாக்கியா கேக்குறாங்க. இன்னமும் அதை பத்தி கேள்வி கேக்குறாங்க. இதுக்கு நீ கட் பண்ணவே வேணாமா, நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா. உன்னோட கேள்விக்கு விளக்கம் கொடுக்குற நேரத்துல நாங்களே கட் பண்ணிடுவோம் அப்படின்னு செல்வியுமே சொல்றாங்க. அந்த டைம்ல கிச்சனுக்கு ராதிகா வராங்க. இப்போ உங்க ஹெல்த் எப்படி இருக்கு, ஓகேவா அப்படின்னு அமிர்தா கேக்குறாங்க. இப்ப பரவாயில்ல, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. அந்த டைம்ல கரெக்டா இப்போ தாளிக்கிறாங்க பாக்கியா. தாளிக்கிற வாசனையை ஸ்மெல் பண்ணிட்டு உடனே வாமிட் வந்துருது ராதிகாவுக்கு. வேகமா போய் வாமிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. செல்வி சொல்றாங்க, என்ன இவங்க பிள்ளைத்தாச்சி மாதிரி தாளிக்கிற வாசனைக்கெல்லாம் போய் வாமிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. ராதிகா கன்சீவா இருக்கிற விஷயம் சீக்கிரமாவே வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தெரிய வர போகுது. அதுக்கப்புறமா கோபி எப்படி அந்த சூழ்நிலையை சமாளிக்க போறாருன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.